வணக்கம், நான் உங்கள் சுந்தரராஜன். லெசன் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் எதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் கவர்மெண்ட்டில் எது எப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க, எப்படி நம்ம ரிவைஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாக்ஸில் தியரம் 1.9 பாருங்கள். இதுலேருந்து ஏதாவது ஒரு ஃபார்முலா வச்சு 2 மார்க்கோ 1 மார்க்கோ கேட்டுறாங்க. இப்போ 2022 இந்த 1 மார்க் கேட்டிருக்கிறாங்க. அதே போல் 2023 இந்த 1 மார்க் வச்சு சம்மு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எக்ஸாம்பிள் சம் 1.9 பாருங்கள். 2 வருஷம் கேட்டிருக்காங்க. 2020 கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எக்ஸசைஸ் 1.1 எடுத்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 23 கேட்டிருக்கிறாங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். 2021 2 வருஷமாக கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 20ல் நோட்டுன்னு போட்டிருப்பாங்க பாருங்கள். இந்த நோட்லேருந்து ஏதாவது ஒரு 1 மார்க் கேட்டிருக்கிறாங்க. இப்போ 23 இந்த 1 மார்க் கேட்டிருக்கிறாங்க. இதே நம்ம ரீட் பண்ணிக்கிறோம். ஒரு எக்ஸசைஸ் 1.2ல் கண்டிப்பாக ஒரு சம்மு கேட்டுடுறாங்க காஸோட மெத்தடை வச்சு. அதனால் இதில் கொஞ்சம் நாளாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க பாருங்கள். 1ல் செகண்ட் கேட்டிருக்கிறாங்க, 4th கேட்டிருக்காங்க, 5th கேட்டிருக்கிறாங்க, செகண்ட் கேட்டிருக்கிறாங்க போர்டு எக்ஸாமில். அப்போ இதுலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வர மாதிரி இருக்கு பாருங்கள். அப்புறம் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மெத்தடில் எக்ஸாம்பிள் பாருங்கள். 1.22 ஒரு சம்மு கேட்டிருக்கிறாங்க. அடுத்து எக்ஸசைஸில் இந்த ஃபஸ்ட்டு சம்மு கேட்டிருக்கிறாங்க. அடுத்து கிராமர் ரூலில் கண்டிப்பாக ஒரு சம்மு கேட்பாங்க. இப்போ பாருங்கள் எக்ஸாம் 1.25 வந்து 23 கேட்டிருக்காங்க போர்டு எக்ஸாமில். அப்புறம் எக்ஸசைஸில் பாருங்கள் 1ல் 3rd சம் கேட்டிருக்கிறாங்க, 4th சம் கேட்டிருக்கிறாங்க. அதனால் கிராமர் ரூல் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். அடுத்து காசியன் எலிமினேஷன் மெத்தடில் ஒரே ஒரு சம்மு கேட்டிருக்காங்க பாருங்கள். எக்ஸசைஸ் 1.5ல் சம் நம்பர் 4 கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் கன்சிஸ்டன்சி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை ரேங்க் மெத்தடில் ஒரு சம்மு கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் 1.31ல் போர்டு எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து எக்ஸசைஸ் 1.6ல் 1ல் 3rd சம் வந்து போர்டு எக்ஸாம் 20ல் கேட்டிருக்கிறாங்க. இப்போ எக்ஸசைஸ் 1.7ல் இது வரைக்கும் ஒரு சம்மும் கேட்கல, எக்ஸாம் சம்மும் கேட்கல. அப்போ நம்ம 1.6 வரைக்கும் ஸ்டடி பண்ணால் போதும். அப்போ இப்படி ரிவைஸ் பண்ணால் நம்ம லெசன் 1 வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.